மடி எழுந்துருமா. ஏமா ஏமா விடிஞ்ச ஆம்பளைங்களா வந்துருவாங்கம்மா, சங்கட்டமா இருக்காது. எழுந்துரு எழுந்துரு எழுந்து போமா. கிளம்பி போயிட்டு வா சீக்கிரம். போயிட்டு வா. காலாங்காத்துல உயிரும் வாங்கிக்கிட்டு கரெக்டாக போயிட்டு அடிக்க வந்துடுறேண்ணே, நான் பார்த்துக்கிறேன். நீ மற்ற பசங்க கொண்டு வர சொல்லு. யார் அது? செம்மையா இருக்கா? எங்க அதுக்குள்ள போயிட்டேன்? உன் தொடைக்கு மேல உள்ள மச்சான் என்ன அப்படியே சுண்டி இழுக்குது. சொரு பிஞ்சிரும். இப்ப நீ வில்லனா ஊரை கூப்பிட்டுறேன் கத்தி. என்னம்மா அதுக்குள்ள வந்துட்ட? அப்புறம் என்ன அங்கேயே குடும்பமா நடத்திட்டு இருக்க போறாங்க? அதுக்குன்னு இவ்வளவு சீக்கிரமா வருவேன்? சரி, உன் டீ போட்டிருக்கேன், எடுத்துட்டு வரேன். எனக்கு டீ எல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் கிளம்புறேன். ஏமா? நான் கிளம்புறேம்மா, விடு. ஏய், என்னடி இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி போற? இனிமே இப்படிதான், நான் நேரமா கிளம்பிடுவேன். ஏய் இரு, சாப்பிட்டு போ. சாப்பாடுலாம் ஒண்ணும் வேணாம், போ. May I come in, ma'am? ஏ லேட்டு? மேம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறேன் மேம். ஒரு ரெஸ்ட் ரூம் கூட கரெக்டாக யூஸ் பண்ண தெரில, அதுக்குள்ளே காலேஜ் வரைக்கும் வந்துட்டேன். சாரி மேம். என்ன சாரி? லேட்டாக வரவங்களுக்குலாம் என் கிளாஸ்க்குள்ள அலௌட் இல்லை. கெட் அவுட். May I come in, ma'am? ஏமா இன்னைக்குமா லேட்டு? மேம் இன்னைக்கும் அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு லேட்டாக தாங்க மேம் வந்திருக்கான். சரி உள்ள போ. சைலன்ஸ், எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க.
ஏண்டி ஒரு மாதிரி உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைம்மா, வயிறு ஒரு மாதிரி இருக்கு. வயிறு வலிக்குதுன்னா காட்டுக்கு போக வேண்டியதானே? அதுக்கே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? பிடிச்ச சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடு. எனக்கு வேணாம். ஏன் வேணாங்கிற? அதான் நான் வேணாம் சொல்கிறேன்ல, விட்டேன். உனக்கு பிடிக்குமேனு ஆசையாக வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சோண்டு சாப்பிட. சரி போடு. சாப்பிடுமா. ஏமா? அதான் சொன்னேன்லம்மா, வயிறு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ சாப்பிட்டா மறுபடியும் வெளியே போகிற மாதிரி இருக்கும். எனக்கு வேணாம். வெளியே வருதுன்னா காட்டுக்கு போக வேண்டியதானே? அதனால தான் வேணாம் சொல்கிறேன். இங்கே என்ன பாத்ரூமா இருக்கு? இஷ்டத்துக்கு வேணும்னா போகிறதுக்கு வர்றதுக்கு. ஏய், இவ்வளவு நாளா நீ காட்டுக்கு தானே போயிட்டு இருந்த. இப்போ காலேஜுக்கு நீ பஸ் ஏறி போகவும் உனக்கு சொகுசு கேட்குதோ? இங்கே பாரு, உனக்கு பிடிக்குமேனு ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். 100 ரூபா வேஸ்ட் ஆயிடும். ஒழுங்கா சாப்பிடு. அதான் நான் வேணாம் சொல்கிறேன்ல, எதுக்கு சும்மா சாப்பிடு சாப்பிடு சொல்லிட்டு இருக்க? எனக்கு வேணாம். பேசுவடி. உனக்கு வேணுங்கிறது வேணாங்கிறதும் உனக்கிட்ட கேட்காம எல்லாம் உனக்கு செய்யறேன்ல. இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். அப்படி என்ன பண்ணிட்ட? இல்ல அப்படி என்ன பண்ணிட்ட எனக்குன்னு? இந்த வீட்ல ஒரு பாத்ரூம் இருக்கா? இது இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? கேக்குறல, எதுக்கு சும்மா காலேஜுக்கு நேரமா போறேன்னு? அங்க போய் பாத்ரூம் போகதான். காலேஜ்ல எல்லாரும் இதனால என்ன எவ்வளவு கிண்டல் பண்ணிருக்காங்க தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. நீ ஏண்டி காலேஜ் போய் போற? ஏன் காட்டுக்கு போயிட்டு போக வேண்டியதானே? உன் சைடு தொடைக்கு மேல இருக்க மச்சம் என்னை சுண்டி இழுக்குது. நான் டெய்லி பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கையை பிடிச்சி இழுக்கிறான். எனக்கு எப்படி இருக்கும்? போகட்டுமா? சொல்லு, அந்த காட்டுக்கு திரும்ப நான் போகட்டுமா? ஏமா என்கிட்ட சொல்லல? உன்கிட்ட சொல்லியிருந்தா மட்டும் நீ என்ன பண்ணிருப்ப? ஊருக்கே தெரியற மாதிரி அவன்கிட்ட சண்டை போட்டிருப்பேன். அவ்வளோதானே உன்னால பண்ண முடியும். பாத்ரூமா கட்டி கொடுத்துருப்பேன். விட்ட, நான் பார்த்துக்கிறேன். நான் கிளம்புறேன். ஏன் உங்க வீட்ல பாத்ரூமே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இங்கே தான் வந்து போவியா? இல்லை மேம். புரியல. எங்க வீட்ல பாத்ரூம் இல்லை மேம். என்ன சொல்ற? இந்த காலத்துல எப்படி சொல்லிட்டு இருக்க? எங்க வீட்ல மட்டும் இல்லை மேம், எங்க ஊர்ல நிறைய பேர் வீட்ல பாத்ரூமே இல்லை. அப்படியே இருந்தாலும் எல்லாரும் வெளியே தான் வருவாங்க. ரொம்ப கஷ்டமா?
ஏன் உங்க வீட்ல பாத்ரூம் கட்டணும்னு சொல்லி யாரும் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லையா? எங்க வீட்டில் அப்படிலாம் யாரும் அதிகமா யோசிக்கல மேம். இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு அதெல்லாம் பழகிருச்சு. நாங்களாம் விடியறதுக்கு முன்னாடி போவோம், அப்படி இல்லைன்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு போல போவோம். அவ்வளோதான். ஏன்? தெரியல மேம், எங்களுக்கு இது ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு. ஏன் எதுக்குன்னு யாருமே கேட்கல. எனக்குன்னு ஒரு பிரச்சனை வர வரைக்கும் இது எனக்கு அவசியமா தெரியல. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு இது ஒரு அடிப்படை தேவைன்னு. உங்க அம்மாட்ட சொல்லி ஒரு பாத்ரூம் கட்ட சொல்லல. எனக்கு இது ஒரு அடிப்படை தேவை மேம். ஆனா எங்க அம்மாவுக்கு எப்படி தெரியுமா தெரியுது? ஆடம்பரமா தெரியுது. இந்த ஊர்ல எல்லாருக்குமே அடிப்படை தேவையெல்லாம் ஆடம்பரமா தெரியுது. ஆனா ஆடம்பரமா இருக்கிறதெல்லாம் அத்தியாவசியம்தான். உங்க வீட்ல ஒரு பாத்ரூம் இல்லை, ஆனா உன் கையில ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. ஆன்லைன் கிளாஸுக்கு தானே வாங்கினேன். இது முக்கியம்னு நீ சொன்னனால தானே உங்க அம்மா உனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்போ பாத்ரூமும் உனக்கு முக்கியம்னு சொல்லி உங்க அம்மாக்கு புரியுது. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். சரி, டைம் ஆயிடுச்சு, கிளாஸுக்கு போ. ஓகே மேம். அம்மா, பாத்ரூம்ல கழுவிட்டேம்மா. சரி, அம்மா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லு. அது ஒன்றும் இல்லைம்மா, பாத்ரூம் கழுவுன மீதி நேரம்லாம் நான் சும்மா தான் இருக்கிறேன். நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன வேலை இருந்தால் அதுக்கு ஒரு சம்பளம் போட்டு வேலை கொடுங்க, எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குமா? கக்கூஸ் கழுவுற ஒன்ன வீட்டு வேலை செய்ய சொல்லிட்டு சோத்துக்கு பதிலா நாங்க வேற என்ன திங்கிறது? உன்னை வீட்டுக்குள்ள விட்டதே கக்கூஸ் கழுவதான். நீ அதையே பெருசா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி எல்லாம் வந்து கேக்குறியா? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் அதை விட என்கிட்ட வந்து கேட்கறதுக்கும் தனியா ஒரு தகுதி இருக்கணும். ஆமா, நீ எதுக்காக என்கிட்ட வேலை கேட்ட? ஒன்றும் இல்லைம்மா, என் வீட்டில் பாத்ரூம் இல்லை. என் பிள்ளை காட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு ரொம்ப சங்கடப்படுது. பாத்ரூம் கட்டணும்னா காசு வேணும், இந்த சம்பளம் பத்தாதுமா, அதுக்கு தான் கேட்டேன். என்னது, வீட்டுல பாத்ரூம் கட்ட போறியா? நீ எல்லாம் பாத்ரூம் கட்டினா உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சரிப்பட்டு வர மாட்ட. நீ கிளம்பு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். அம்மா, கிளம்பு, போ. நீ ஏன் போய் அப்படி அவங்க கிட்ட கேட்ட? வேற என்னம்மா பண்ண சொல்ற? இந்த வருமானம் நம்ம வீட்டு செலவுக்கும் உன் நகை சீட்டுக்குமே சரியா இருக்கு. அதனாலதான் வேற வேலை கேட்டேன். இவ்வளவு நாள் எனக்கு அந்த பாத்ரூம் வெறும் ஆடம்பரமா தெரிஞ்சது. அதனாலதான் நீ இந்த வேலை செய்யறேன்னு சொல்லும் போது கூட நான் சரின்னு சொன்னேன். நம்ம வேற வேலை பார்த்துக்கலாம். அந்த வேலை போனது நல்லதுதான். இந்த வேலையை விட்டுட்டு வேற என்னம்மா பண்றது? ஏன் ஊர்ல இந்த வேலை மட்டும்தான் இருக்கா? வேற வேலையே இல்லையா? இவ்ளோ பேசுறானுங்களே, அவனுங்க வீட்டு கக்கூஸ் அவனுங்களை கழுவு சொல்லு, பண்ண மாட்டானுங்க. ஏன் தெரியுமா? அது பண்றதுக்கு தான் நம்ம இருக்கோம்ல. இவ்ளோ ஏன் உன்னை துரத்திட்டு வேற ஆள் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, வேற ஆளுங்களா வர மாட்டாங்க. நம்ம ஆளுங்களை ஒருத்தங்க தான் வந்து அந்த வேலையை செய்வாங்க. நம்ம என்னம்மா பண்றது? இந்த வேலையை செஞ்சு பழகிட்டோம்ல. அம்மா, பாட்டி உன்னைய என் வயசுல இருக்கும்போது இந்த வேலையை சொல்லி அனுப்புனாங்கல்ல, நீ ஏன் என்னை அனுப்பல? என்னை நீ எதுக்கு படிக்க வச்சுட்டு இருக்க? அது ஏன்னா அது தப்புன்னு உனக்கு தெரியும். உனக்கு ஆடம்பரமா தெரிஞ்ச டாய்லெட்டு எனக்கே தெரியுமா அது அதிசயமா தெரிஞ்சது. ஏன்னா அதோட அவசியம் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. நீ எப்படி நான் படிக்க வைக்கணும் முடிவெடுத்தியோ அதே மாதிரி இப்ப நான் ஒரு முடிவு எடுத்தாதான் நாளைக்கு எனக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு இது வெறும் சாதாரண விஷயமா தெரியும். இன்னும் ஊர்ல எவ்வளோ வேலை இருக்குமா, நம்ம நிறைய வேலை தேடிக்கலாம். சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே இந்த வேலையை விட்டுட்டு ஒரு மளிகை கடைக்க வேலைக்கு போறேன்னு வச்சுக்க. அதுல வர வருமானம் நம்ம வீட்டு செலவுக்கு தான் பத்தும். அப்புறம் எப்படி உன் நகை சீட்டை நான் கட்டுறது? மா, இதெல்லாம் இப்ப நமக்கு ரொம்ப தேவையா? தேவையில்லையா? அப்புறம் நாளைக்கு எப்படி உனக்கு கதை சேர்க்குவேன்? நம்மள மாதிரி குடும்பத்துக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஆடம்பரத்தை அத்தியாவசியமா பாக்குறது தான். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு நீ நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுட்டு இருக்க. என்னதான் நீ படிக்க வச்சிருக்கேனம்மா, எனக்கு நீ நல்லா பாத்துக்க தெரியும். நம்மளோட தேவையை நம்ம முதல்ல பார்க்கலாம், தேவைப்படுறத அப்புறம் யோசிச்சுக்கலாம்.
என்னக்கா இந்த 3 வருஷம் கட்டினா 2 பவுன் நகை இருக்க போகுது. நாளைக்கு நம்ம பாப்பாக்கு தானே தேவைப்படும். இல்லைப்பா தம்பி, இப்போ என் பிள்ளைக்கு தேவை நிறையா இருக்கு. அதை முதல்ல பார்க்குறேன். தேவைப்படுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரிக்கா, இப்போ கையில் பணம் இல்லை, சாயந்தரம் எடுத்து வைக்கிறேன், வந்து வாங்கிக்கோ. சரிப்பா. சரி. உன்னை தொடச்சிட்டு வாங்க நிற்கிற பாருமா. மரியாதையா பேசுங்கம்மா. என்னம்மா நீயா? நாளையிலேருந்து ஒரு 200 ரூபா சேர்த்து கொடுத்துட்றேன். நீயே வந்து பாத்ரூமை கழுவி விட்டுரு. ஆள் யாரும் கிடைக்கல. அம்மாடி, பசி வந்தால் நம்ம கையால் தான் நம்ம திங்கணும். அதே மாதிரி தான் வெளியே போனாலும் நம்ம கையால் தான்